நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு தமிழ்நாடு அரசு கொறடா கார் ராமச்சந்திரன் மூலதன மானிய தொகை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, உதகை நகர்மன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ உள்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேப்பம்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. மேலும் திமுக சின்னமனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை முகாமினை பார்வையிட்ட நிலையில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை, முதியவர் உதவித்தொகை மற்றும் மருத்துவ காப்பீடு உள்ளிட்டவைகளுக்கு விண்ணப்பம் செய்தனர். தேனி மாவட்டம் வருசநாடு சுற்றுவட்டார பகுதியில் தேங்காய் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது தென்னை விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் போதிய மழை இல்லாத காரணத்தால் தேங்காய் வரத்து மிகவும் குறைந்து அதிக விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதாக தேங்காய் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மழை கம்மியா இருக்கிறதுனால வரத்து கம்மியா இருக்கு. தேங்காய் விலை பிரியமா இருக்கிறதுனால டன்னு 68,000 ரூபாய்க்கு டெலிவரி கொடுக்குறான். 1 கிலோ 68 ரூபா. திருச்சி, மதுரை, மெட்ராஸ் எல்லாத்துக்கும் சில்லறையா வரத்து பண்றான். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு சாலைப்புத்தூரில் உள்ள சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்தாத அரசு பேருந்து தடுத்து நிறுத்தப்பட்டதால் பேருந்தில் இருந்த பயணிகள் வேறு பேருந்தில் ஏறி சென்றனர். இதனையடுத்து நிறுத்தி வைக்கப்பட்ட பேருந்து சுங்கச்சாவடி கட்டணத்தை செலுத்திய பின்னர் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற குறுவட்ட அளவிலான தடகள போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் பதக்கங்கள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கினார். இந்த போட்டியில் 60க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளிலிருந்து 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் உமா மகேஸ்வரி துவக்கி வைத்தார். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை மற்றும் கலைஞர் காப்பீடு திட்டம் ஆகியவற்றிற்கு விண்ணப்பம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நலத்திட்ட பணிகளான கலையரங்கம் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இந்த துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் GV மார்க்கேண்டேயன் பணிகளை கொடியசைத்தும் அடிக்கல் நாட்டியும் துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் செம்பாட்டூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் கிராம நிர்வாக அலுவலகத்தின் மேற்கூரையில் உள்பக்க சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மோசமான நிலையில் சேதமடைந்துள்ள கிராம நிர்வாக அலுவலக கட்டடத்திற்கு பதில் வேறு ஒரு கட்டடம் மாற்றித் தர வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கலந்து கொண்ட மக்களுக்கு திமுகவினர் அல்வா மற்றும் மிக்சர் பாக்கெட்டுகள் வழங்கினர். முகாமிற்கு மனு அளிக்க வந்த பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு திமுகவினர் இனிப்பு வழங்கும் பட்சத்தில் இந்த முகாமில் திமுகவினர் அளித்த அல்வா அப்பகுதியில் பேசும் பொருளாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பவானிசாகர் அணை 102 அடியை எட்டியதால் பவானி ஆற்றில் சுமார் 5000 கன அடி நீர் தற்போது வெளியேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 10,000 கன அடி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் எனவும் பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு செல்லுமாறும் பொதுப்பணித்துறையினர் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் வட்டத்தில் பணிபுரியும் 27 கிராம நிர்வாக அலுவலர்கள் பொது கலந்தாய்வு பட்டியலில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு முன்வைத்து விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 2வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2012ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தவர்களை புறக்கணித்து 2014ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி கலந்தாய்வு நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டியதோடு இது பதவி உயர்வில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று வேதனை தெரிவித்தனர். இந்த பட்டியல் ஆட்சேபனை உள்ளது. 7 நாட்களுக்கு ஆட்சேபனை உள்ளவர்கள் மனு கொடுக்க சொல்லியிருந்தீர்கள். மனு கொடுத்து இருந்தும் இதை நீங்கள் திரும்ப ஏன் இந்த கலந்தாய்வு நடத்துகிறீர்கள்? இந்த பட்டியலை சரி செய்து கலந்தாய்வு நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். ஆனால் வருவாய் கோட்டை எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் நடத்துவேன் என தெரிவித்து கலந்தாய்வு நடத்தினார். அதனால் நேற்று இரவு கோட்டாட்சி அலுவலகத்தில் நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் நடைபெற்றோம். அந்த பொது கலந்தாய்வை ரத்து செய்து மீண்டும் சரியான பொது கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கை. நேற்று நடைபெற்ற
அந்த போராட்டம் இன்று மீண்டும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் அடுத்துள்ள கொத்தாலி கிராமத்தில் ரியல் எஸ்டேட் அதிபர் முத்துவாண்டி என்பவர் தோட்டத்தில் புள்ளிமானின் 4 கால்களை கைப்பற்றிய வனத்துறையினர் ரியல் எஸ்டேட் அதிபர் முத்துவாண்டியை கோவில்பட்டி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் முத்துப்பாண்டிக்கு உடந்தையாக இருந்த நெல்லை மாவட்டம் குறிச்சிக்குளத்தை சேர்ந்த சுடலைமணி என்பவரை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். வருகின்ற செப்டம்பர் 30 வரை பருத்தி மீதான வரிகளை தற்காலிகமாக ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் இதன் மூலம் இந்திய சந்தையில் பருத்தி விலை கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாய் வரையிலும் குறையும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இருப்பினும் செப்டம்பர் 30 வரையிலும் என்பது குறுகிய கால அளவாக உள்ளதால் அதனை நீட்டிப்பு செய்து அறிவிக்க வேண்டும் எனவும் ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். சர்வதேச பருத்தி இறக்குமதிக்கான வரியை இந்திய அரசாங்கம் 11% செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீக்கியுள்ளது. இது எங்களுக்கு ஆடை ஏற்றுமதிக்கு மிகவும் ஒரு உகந்த திட்டமாக கருதுகிறோம். ஆனால் செப்டம்பர் 30 என்பது நீட்டித்தர வேண்டும் என்று திருப்பூர் ஏற்றுமதி அரசாங்கம் கோரிக்கை வைக்கிறது. இந்த நிகழ்வில் எங்களுக்கு ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் வரை நூல் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. நூல் விலை குறைந்தால் நாங்கள் எங்கள் ஆடை ஏற்றுமதிக்கு போட்டித்தன்மையை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். எனவே இதை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். நாமக்கல் என்டிசி நிறுவனத்தில் இலவச கனரக ஓட்டுநர் பயிற்சி முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தொடங்கி வைத்தார். இந்த இலவச பயிற்சி முகாமில் தொடக்க உரையாற்றி பேசிய நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி முதன்முறையாக ஓட்டுநர்களுக்கான பயிற்சி முகாம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த முகாமில் கலந்து கொண்டுள்ள பயிற்சியாளர்கள் ஓட்டுநர் பயிற்சியினை முழுமையாக நன்கு கற்று சிறந்த ஓட்டுநராக வர வேண்டும் என்றும் 2ஆம் கட்ட பயிற்சி முகாம் ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு முயற்சியிலையும் நம்மளும் அதை பங்கு கொண்டு சிறப்பாக செயல்படணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிரைவர்ஸ் நீங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிடணும். தேவையில்லாத ஏன்னா எல்லா ஊர்களுக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. ஏன்னா ஒரு தொழில்ங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக வாய்க்காது. இந்த டிரைவர் தொழில்ங்கிறது நிறைய சிக்கல் இருக்குது. நம்மளுடைய குடும்பத்தை விட்டு பிரித்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்னா வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு அப்படி ஜாலியாக அலையாமல் நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும், பெற்றவங்களையும் பார்த்துக்கணுங்கிற ஒரு முக்கிய பொறுப்போடு நல்லபடியாக அந்த பணியை செய்யுங்கிறது தான் என்னுடைய ஆசை. சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற தலைப்பில் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் பொருட்காட்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக தொடக்கப்பள்ளி கல்வி இயக்குநர் முனைவர் நரேஷ் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் மாவட்ட தலைமை கல்வி அதிகாரி எழிலரசி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்த நிலையில் பொருட்காட்சியில் 45க்கும் மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றன. உடல்நலக்குறைவால் உயிரிழந்த அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் துரை பன்னீர்செல்வம் உடல் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. உயிரிழந்த துரை பன்னீர்செல்வத்தின் உடலுக்கு குடும்பத்தார் இறுதிச் சடங்குகள் செய்த பின்னர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பன்னீர்செல்வத்தின் உடல் பதப்படுத்தப்பட்டு மாணவர்களின் கல்விக்கு பயன்படுத்தப்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் கு. சின்னப்பா நிகழ்ச்சி தெரிவித்து பேட்டியளித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,25,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மணி ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து பாதுகாப்பு பணிகள் குறித்து அரசு அதிகாரிகள் மற்றும் காவல் ஆய்வாளரிடம் கேட்டறிந்த ஆட்சித்தலைவர் அதிக அளவில் தண்ணீர் வரும் பட்சத்தில் கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கரூர் மாவட்டம் மாயனூர் காவேரி கதவணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 60,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரி ஆற்றில் உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.